அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள தந்தையே, எனது அருமை விருந்தாவனவாசிகளே, இப்பொழுது நீங்கள் பத்திரமாக இந்த கோவர்தனகிரி குடையின் கீழ் வரலாம். என் கையிலிருந்து மழை நழுவி விழுந்து விடலாம் என்று அஞ்ச வேண்டாம். பலத்த மழையாலும் சூறாவளி காற்றாலும் நீங்கள் மிகுந்த துன்பத்தை அடைந்துள்ளீர்கள். எனவே நான் இந்த மழையை தூக்கி அதை உங்களுக்கு குடையாக பிடித்திருக்கிறேன். இந்த குடையின் கீழ் உங்களின் பசுக்களுடன் இப்பொழுது நிம்மதியாக இருங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள், அனைவரும் செல்லுங்கள். இவ்வளவு பெரிய மலையை தனியாக கிருஷ்ணன் எப்படி தூக்குவான்? அவனுக்கு கை வலிக்குமே. வாருங்கள், வாருங்கள், நாம் அனைவரும் தடியை கொண்டு இந்த மலையை தூக்க உதவுவோம். மிக்க நன்றி. நண்பர்களே, கண்ணனின் அற்புதமான செயல்களை பார்த்தால் இந்த அசாதாரணமான சிறுவன் பிருந்தாவனத்தில் நம்முடன் வசிக்க நேர்ந்தது எப்படி என்று எண்ணி வியப்படைகிறோம். இது நடக்க முடியாத ஒன்று. சற்றே எண்ணி பாருங்கள். இப்போது இவனுக்கு 7 வயதே ஆகியுள்ளது. ஒரு யானை தாமரை மலரை துதிக்கையில் பிடித்திருப்பது போல் கோவர்தனகிரியை தன் கையில் ஏந்தி நிற்க இவனால் எப்படி முடிந்தது? தாமரை மலரை தூக்குவது ஒரு யானைக்கு மிகவும் எளிதான காரியம். ஆனால் 7 வயது சிறுவனான கண்ணன் மிகப்பெரிய கோவர்தன மலையை எவ்வித சிரமமும் இன்றி தூக்கி இருப்பது பிரமிப்பாக உள்ளது. இது மட்டுமா? சிசுவாக இருந்தபோது சரியாக பார்க்க முடியாத நிலையிலும் மாபெரும் அரக்கியான பூத்தனாவையே கொன்றான். இந்த கண்ணன் வெறும் 3 மாத குழந்தையாக இருந்தபோது ஒரு நாள் ஒரு கைவண்டியின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்தான். பசி எடுத்ததால் அழுதபடி கால்களால் வண்டியை உதைத்தான். அச்சிறு பாதங்கள் உதைத்ததை தாங்க முடியாமல் வண்டி நொறுங்கி விழுந்தது. இதை கண்டு நாங்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்தோம். இவன் உண்மையில் தெய்வீக பிறவிதான். அன்புள்ள நண்பரே, உம் மகனிடமுள்ள வசீகர சக்தியை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனை மறக்க எண்ணினாலும் எங்களால் முடியவில்லை. இயல்பாகவே நாங்கள் அவனிடம் அன்பு கொண்டுள்ளோம். இது எப்படி? இந்த ஆச்சரியத்தை பாரும். ஆம், உண்மைதான். இவரோ 7 வயது சிறுவன்தான். ஆனால் கோவர்தனகிரியை, இவ்வளவு பெரிய மலையை எளிதாக தூக்கிவிட்டார். நந்த மகாராஜரே, உம் மகன் தேவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடுமோ என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம். இவர் ஒரு சாதாரண சிறுவன் அல்ல. ஒருவேளை இவர் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளாகவே இருக்கலாம். அனைத்தும் பகவான் நாராயணரின் கருணையே. இது என்ன ஆச்சரியம்! பிருந்தாவனவாசிகளும் அவர்களது பசுக்களும் இம்மலையடியில் 1 வார காலம் பசி தாகமின்றி வேறு எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார்கள். கிருஷ்ணர் தமது இடது கையின் சுண்டு விரலின் நுனியில் அவ்வளவு பெரிய மலையை 1 வார காலம் நிறுத்தியதை கண்டு நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்துள்ளேன். 1 வார காலமா? 1 வார காலமா? என் கண்களை கொண்டு நேரில் பார்த்தும் என்னால் நம்ப முடியவில்லை. என் வஜ்ராயுதத்தின் தாக்குதல் அந்த கோவர்தன மலைக்கு மலர்களை தூவது போல உள்ளது. கிருஷ்ணரின் அசாதாரணமான யோக சக்தியை கண்டு சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் நான் இடியால் தாக்கப்பட்டவனை போல திகைப்படைந்து உறுதி குழைந்துள்ளேன். சம்பர்த்தக, உடனே மழையை நிறுத்துங்கள். அனைத்து பக்கங்களிலும் உள்ள இடி மின்னல் அனைத்தையும் நிறுத்துங்கள். நான் மிகப்பெரிய அபராதம் இழைத்து விட்டேன் போலும். உடனே ஏதாவது செய்தாக வேண்டும். வாருங்கள், செல்வோம்.
எனதருமை ஆயர்குல மக்களே, இப்பொழுது நீங்கள் உங்களது மனைவியரையும் குழந்தைகளையும் பசுக்களையும் அழைத்துக் கொண்டு உங்கள் உடைமைகளுடன் வீட்டிற்கு செல்லலாம். வெள்ளம் குறைந்து விட்டது. நதியில் நீர் சமநிலை அடைந்து விட்டது. நிலைமை முற்றிலும் சரியாகிவிட்டது. எனவே நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். கோவர்தனகிரி